இவர் பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியாம சின்னதா ஆக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா, அது பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாம போகுது. இதனால என்ன பார்த்தீங்கன்னா, வெக்ஸ் ஆகி ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க. இவர் தன்னோட ஆஃபீஸுக்கு போய் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லணும்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ பசங்கள பார்த்துக்கின்னு வீட்ட பார்த்துக்க சொல்லி போயிடுறாரு. இந்த சமயத்தில என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேஸ்பால் விளையாடுறான். பேஸ்பால் விளையாடும்போது அந்த ஜன்னல உடைச்சிட்டு போய் அந்த மிஷின ஆப்ரேட் பண்ணிடுது. உடனே அங்க இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப சின்னதாயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க 2 பசங்களும் சேர்ந்து, இந்த வீட்டு 2 பசங்க கூட சேர்ந்து, "எனக்கு அந்த பால் எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லி வராங்க. சரி மேலே போய் எடுத்துங்கன்னு இந்த 2 பசங்க போறாங்க. போகும்போது என்னான்னா, அந்த மிஷின் ஆப்ரேட்ல இருந்ததுனால, இந்த 2 பசங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம எறும்ப விட சின்னதாயிடுறாங்க. எங்க மேலே போனவங்கள காணோன்ட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் போறாங்க. அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா, அது பட்டு இவங்க 2 பேரும் சின்னதாயிடுறாங்க. இப்போ 4 பேரும் கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சின்ன பசங்களானோனே என்ன பண்றது தெரியாம ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போன அப்பா இங்கே வந்து அந்த மிஷினெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச எந்த பொருளுமே வேலைக்கு ஆகல அப்படின்னு. ஏன்னா இவருக்கு சின்னதாக எதுவுமே தெரியாது. அதனால் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் கூட்டி வெளியே எடுக்கும்போது அதனோட பசங்களையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குப்பையாக சேர்த்து வெளியே கொண்டு போய் போட்டுறாரு. இப்போ அந்த பசங்க எப்படியோ அந்த காயத்தை கிழிச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே வீட்டுக்கு இருக்கிற எல்லா பொருளும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு புல்லு கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட 10 மடங்கு பெருசு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இங்கேருந்து வீடு பார்த்தீங்கன்னா இவங்க சின்னதாக இருக்காங்க, ரொம்ப தூரம் இருக்குது. அந்த புல்வெளியை கலந்து தான் இவங்க போகணும். இதுக்கு நடுவில் இவனோட பெற்றோர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்க எங்கே போனாங்க தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க யாருக்குமே இந்த சின்னதான தெரியல. அதனால் இவங்க மெல்ல மெல்ல உள்ளே போகிறாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா சின்ன உயிரினும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப பெருசாக இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற பூ மேலே இந்த பசங்க விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே ஒரு தேனி வருது. அந்த தேனி இவங்களோட ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது அந்த தேனி இந்த பையனை கூட்டிகிட்டு போகும்போது இன்னொரு பையனும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு அந்த தேனி மேலே விழுந்துறான். 2 பேர் சேர்ந்து அந்த தேனி மேலே பறந்து போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த பசங்க சின்னதாக இருக்காங்க பாருங்கள். இதுக்கு நடுவில் அந்த தேனி அவங்க அப்பா கிட்ட போகுது. அப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தேனி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் அதே புல்வெளியில் வந்துடுறாங்க. இதில் 2 பசங்களும் ஒரு பக்கமும் இன்னொரு 2 பசங்க மற்ற பக்கம் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாதனமா அந்த புல்வெளிக்கு தண்ணீரை திறந்து விட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அந்த மலையிலேருந்து தப்பிச்சு 2 பேர் ஓடி போகிறாங்க. அங்கே இருக்க புல்வெளியிலும் சேராதனால அந்த பொண்ணு மாட்டிக்குது. அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்றிடுறான். காப்பாற்றினதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு போகும்போது அங்கே இருக்க ஒரு பிஸ்கட்டை பார்க்குறாங்க. அது பிஸ்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதை சாப்பிடும்போது அங்கே ஒரு எறும்பு வந்துடுது. அந்த எறும்புக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டையாகுது. திரும்ப எப்படியோ அந்த எறும்பு அடக்கி அதை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் அந்த எறும்பு கூட ட்ராவல் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் அந்த எறும்பு விட்டுட்டு சரி நம்ம போகலான்னு சொல்லி இவங்க போகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேள் வருது. அந்த தேள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்றதுக்காக வருது. திரும்ப அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த தேள் கூட சண்டைக்கு போகுது. அப்போது இந்த பசங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த எறும்புக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு இறந்து போயிடுது. சரி எப்படியோ நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி வீடு கிட்ட வந்துடுறாங்க. அப்போ அவங்க வளர்த்துற ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வரணும் தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் புல்வெளிக்கிட்ட அந்த நாய் வந்தோடனே இவங்க எல்லோரும் எகிரியாக அந்த நாய் மேலே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு உள்ளே போகும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கார். அவங்க அப்பா வந்து பசங்களை காணுமேன்ற விரக்தியில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் சாப்பிட ஆரம்பம்போது அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வந்துடுது. அந்த நாய் மேலே இருக்கிற குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டிலே விழுந்துடுறான். இது தெரியாமல் அவங்க அப்பா அந்த நாயை துரத்திக்கிட்டு சாப்பிட்றது கிட்ட போகிறாரு. கிட்ட போகும்போது அந்த பையன் அதில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. வாய் கிட்ட போனோடனே அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கடிச்சிடுது. கடிச்சோடனே தான் அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அந்த லென்ஸ் வச்சு பார்க்குறாரு உள்ளே பையன் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பையங்களை எப்படி கடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற பசங்களே லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 பசங்களும் இருக்காங்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. திரும்ப இந்த பசங்களை எப்படியோ பெருசாகணும்னு அந்த மிஷினை மறுபடியும் ரிகவர் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டு வர அப்பா வந்து சரி இதை நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக உட்காராரு. அந்த மிஷினை ஆன் பண்ணோடனே அவர் ரொம்ப குட்டியாயிடுறாரு. திரும்பவும் அந்த மிஷினை ஆன் பண்ணி ரொம்ப பெருசாகிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பசங்க மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வராங்க. திரும்ப பெரிய பசங்க ஆனோடனே இவங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.